ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிக்ஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து ஒரு வழியாக வந்து மீனை வந்து வெளியே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து டிராஃபிக் போலீஸாக இருக்கார்ல. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நான் எப்படியாவது வந்து முத்து வந்து வெளியே எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம மீனா வந்து அங்கே வந்து அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் எதுன்னு நினச்சி கவலைப்படாங்க, முத்து எப்படியாவது நாங்கள் வெளியே எடுத்துடுறோம் அப்படின்றாங்க. அது நான் தான் எந்த தப்பு பண்ணல, நான் ஏன் உள்ளே இருக்கணும், நான் வெளியே வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து என்ட்ரி கொடுக்காரு. என்ட்ரி கொடுத்தோன்னே எப்படி வெளியே எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, மீனாவும் சொல்கிறாங்க, அவங்க வந்து எந்த தப்பு பண்ணல, ரோஹிணி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து டிராஃபிக் போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க உள்ளக்க இருக்க போலீஸ்காரங்கிட்ட போய் எதுக்கு நீங்கள் அவனை வெளியே விட்டீங்க, அவனை உள்ளக்கே போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா, உன்னோட குடும்ப பிரச்சனைலாம் இங்கே வந்து உள்ளே இழுக்காத, உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வந்து எப்படி எப்பயும் போல நக்கலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்க பிளானே வந்து முத்து வந்து உள்ளே வைக்கணும் தான் பிளான். கெட்டானா தான் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் முத்துக்கு வந்து பகை வந்து இனிமேல் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவங்க வந்து மனசில் வந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா வந்து முத்துக்கு வந்து தெரியும். அதனால் முத்து வந்து சொல்கிறாங்க, இப்போ உலகம் நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க, அப்போலாம் அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, அமைதியாக இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னே ஒன்று நீலுக்கு நீர் வடித்து ஒன்று நடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து எல்லா பிரச்சனையும் காரணமே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அந்த பொண்ணை வந்து மருமகளை நீ என்னைக்கு நடத்திருக்க, அந்த பொண்ணு பாவம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ சீரியல் வந்து இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.